அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த நாளுடைய திருப்பலியில் பங்கு பெற நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையும் ஆசீரும் என்னாலும் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்கப்பெறுகிறது என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க, ஆண்டவரோடு இணைந்திருக்க, அவரில் வாழ்வதற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பெருமகிழ்வோடு வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வல்லமையானது மிகுந்ததாக நற்கனிகளையும் நல்ல பண்புகளையும் சொல்லிக் கொடுப்பதாக இருக்கிறது என்ற சிந்தனையிலே நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நாம் இந்த வழிபாட்டை கடந்து செல்லுகிற போது ஆண்டவருடைய நன்மைத்தனம் நம்மை ஆட்கொள்ளட்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். தூய மறை நிகழ்வை தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராது பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் விண்ணகருளை மட்டுமே இது நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடும் தூயாவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சேபா நாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை பற்றி கேள்வியுற்றார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய.
அந்நாள்களில் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார். அவர் பரிவாரங்களோடும் நறுமணப் பொருள், மிகுதியான பொன், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அவர் சாலமோனிடம் தம் மனத்திலிருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார். சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார். அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை. சேபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம், அவர் கட்டியிருந்த அரண்மனை, அவர் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலரின் வரிசைகள், பணியாளர்களின் சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பானம் பரிமாறுவோரின் திறமை, ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார். அவர் அரசரை நோக்கி கூறியது: உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே என தெரிகிறது. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை. இப்பொழுதோ இங்கு இவற்றுள் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுதியாய் இருக்கின்றன. உம்முடைய மனைவியர் நற்பேறு பெற்றோர், எப்போதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நற்பேறு பெற்றவரே. உம்மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரேலரின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் இஸ்ரேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார். அவர் ஏறத்தாழ 4800 கிலோ பொன், ஏராளமான நறுமணப் பொருட்கள், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார். சேபாவின் அரசியிடமிருந்து வந்தது போல அத்துணை நறுமணப் பொருட்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உன் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உன் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை இன்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம்
தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 23 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவருடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயவனாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளினுடைய வாசங்கள் இரண்டுமே மனிதரிடையே இருக்கின்ற நன்மைத்தனங்களை குறிப்பிடுவதாக நான் பார்க்கிறேன்.
இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. இது அரசர்கள் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாசகத்தினுடைய பின்னணி ஷேபா நாட்டு அரசி சாலமோன் அரசரை பற்றி கேள்விப்பட்டதை அனைத்தையும் கண்டுணர்கிறாள் என்பதுதான். ஒரு நாட்டினுடைய தலைவன் மற்றொரு நாட்டிற்கு பயணம் செய்கிற போது அந்த பயணம் செய்கின்ற தலைவனை வரவேற்பதற்காக எந்த நாட்டிற்கு பயணம் செய்கின்றானோ அந்த நாட்டினுடைய தலைவர் விமான நிலையத்துக்கு வருவார். விமான நிலையத்தில் வந்து இராணுவ அதிகாரிகளை வைத்து சிறப்பு மார்ச் பாஸ்ட் என்று சொல்லுகிறோமே அணிவகுப்பு மரியாதையை கொடுப்பார். சிகப்பு கம்பளம் விரித்து அயல் நாட்டு தலைவரை நம் நாட்டிற்கு வரவேற்பார். நமது நாட்டிலே எதுவெல்லாம் சிறந்ததாக இருக்கிறதோ பண்பாட்டு கலாச்சார நாகரிகத்தில் எதுவெல்லாம் சிறந்ததாக இருக்கிறதோ அதுவெல்லாம் பயணம் மேற்கொண்டு வந்திருக்கிற அயல் நாட்டு தலைவருக்கு காண்பிக்கப்படும். இதை பாருங்கள், இது எங்களுடைய நாட்டினுடைய சிறப்பு என்பது. அப்படியாகத்தான் நமது நாட்டு தலைவர்கள் அயல் நாட்டிலிருந்து தலைவர்கள் வந்தால் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு அழைத்து செல்வது, அழகுமிக்க இடங்களுக்கு அழைத்து செல்வது, சிறந்த பொக்கிஷங்களை பரிசாக கொடுப்பது, இப்படி பல்வகையான நிலைகளிலே தங்களுடைய விருந்தோம்பல தங்களுடைய பண்பாட்டு கலாச்சார நாகரிகத்தை விளக்கு மன்னமாக நடந்து கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சாதாரணமாக நமது மாநிலத்தினுடைய முதல்வர் தன்னுடைய தலைமை அதிகாரத்திலிருந்து ஒரு சிறிய கிராமத்திற்கு செல்கிறார் என்றால் உடனடியாக அந்த கிராமத்திற்கு அனைத்தும் கொடுக்கப்படுகின்றன. ரோடுகள் பழுது பார்க்கப்படுகின்றன. அங்கு செல்லுகிற போது சாலையோர மின்விளக்குகள் எரியூட்டப்படுகின்றன. செல்கிற போது நீர் வசதி செய்து கொடுக்கப்படுகிறது. அங்கு குண்டும் குழியுமாக இருக்கிற மற்ற பகுதியெல்லாம் நிரப்பப்படுகின்றன. சாதாரணமாக ஒரு நாட்டினுடைய தலைவன் அவனுடைய நாட்டிலேயே பயணம் செய்கிற போது இத்தகைய வசதி செய்யப்படுகின்றன. பிற நாட்டினுடைய தலைவர் நம் நாட்டிற்கு வருகிற போது இன்னும் கொஞ்சம் கவனமாக கையாளப்படுகிறது. ஏன் பிற நாட்டினுடைய தலைவர்கள் நம் நாட்டிற்கு வருகிறார்கள் என்று கேட்டோமென்றால், நான் புரிந்து கொள்ளுகிற வகையில் 3 நிலைகளில் பிற நாட்டு தலைவர்கள் மற்றொரு நாட்டிற்கு செல்வார்கள். இப்போது இருக்கிற நிலையிலே முதன்மைப்படுத்துவது வர்த்தக ரீதியான பயணம். அந்த நாட்டினுடைய தலைவர் மற்றொரு நாட்டிற்கு சென்று அந்த நாட்டினுடைய சிறப்பம்சங்களை எல்லாம் பார்த்து இந்த நாட்டிற்கும் அவர்கள் நாட்டிற்கும் வர்த்தக ரீதியான பயணத்தை மேற்கொள்கிறார்கள். ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இரண்டாவதாக பயணம் செய்வது எதற்காக என்று பார்க்கிற போது அந்த நாட்டினுடைய சிறப்பு விழாக்களிலே பங்கேற்பதற்காக சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்படுவார்கள். உதாரணமாக நம்ம இந்திய தேசத்தினுடைய குடியரசு பெருவிழாவிற்கு ஒவ்வொரு வருடமும் அயல்நாட்டிலிருந்து விருந்தினர்களாக அயல்நாட்டு தலைவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அப்படியாக அரசினால் அழைக்கப்பட்டு விருந்தினர்களாக வந்து நிகழ்வுகளிலே பங்கெடுப்பார்கள். மூன்றாவதாக தாங்களாகவே அந்த தலைவர்கள் வருவார்கள். ஏன் என்று பார்த்தால், வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்க்க, தங்களுடைய ஓய்வை எடுத்துக்கொள்வதற்கு, இல்லை என்றால் சிறப்பு சக்தி வாய்ந்த ஆலயங்களுக்கு செல்வதென்று வழிபடுவதற்காக, எப்படியாக அயல்நாட்டு தலைவர்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர்கள் எந்த காரியத்துக்கு வருகிறார்களோ
அதை முக்கியப்படுத்தி தான் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு உபசரிப்பு கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறது என்பதையும் நான் பார்க்கிறோம். இந்த நாளில் இன்று வாசிக்கப்பட்ட முதல் நற்செய்தியில் 2 தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று இஸ்ரேலின் தலைவனாக இருக்கக்கூடிய சாலமோன் அரசர், ஞானத்தோடு இருக்கிறவர், ஞானத்தோடு தனது மக்களை வழிநடத்துகிறவர். ஆண்டவர் யாவே இறைவனுடைய வல்லமை அவரோடு கூட இருக்கிறது என்பதை அவரும் நம்புகிறார், அவருடைய மக்களும் நம்புகிறார்கள், அவர்களை பார்ப்பவர்களும் நம்புகிறார்கள். இந்த யாவே இறைவனுடைய உடனிருப்பு தான் ஞானத்தை, அறிவை, ஆற்றலை அந்த நாட்டை ஆட்சி செய்கிற சாலமோன் அரசருக்கு கொடுத்திருக்கிறது. ஆகையினாலே மற்ற எல்லா நாடுகளின் அரசர்களை விட சிறந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இதை கேள்வியுறுகிற சேபா நாட்டு அரசியும் தானாக சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறார். ஆசை கொள்கிற போது மற்றொரு நாட்டிற்கு செல்லுகிற போது அந்த நாட்டினுடைய தலைவர்கள் சிறந்த பொக்கிஷங்களாக தன்னுடைய நாட்டிலே பார்க்கக்கூடியதை செல்கிற நாட்டினுடைய தலைவருக்கு அன்பளிப்பாக பரிசாக கொடுப்பதற்காக எடுத்துச் செல்வார்கள். அதே போல் அரசியும் தன்னுடைய படையினரோடு, தன்னுடைய அறிவு ஜீவிகளோடு, மந்திரிகளோடு, மக்களோடு, பணக்காரர் செல்வந்தர்களோடு சேர்த்து பொன்னையும் பொருளையும் எடுத்து கொண்டு செல்வதாக சொல்லப்படுகிறது. இவள் அழகுமிக்கவள், அறிவு வாய்ந்தவள், தனக்கு அனைத்தும் தெரியும் என்ற எண்ணம், கர்வம் இல்லை, எண்ணம் கொண்டவள், அப்படியாக சித்தரிக்கப்படுகிறாள். அவள் சாலமனை சென்று பார்க்கிறாள். சாலமனுடைய மனிதம், சாலமனுடைய உபசரிப்பு, அவருடைய பேச்சு, அவருடைய அணுகுமுறை அனைத்தும் ஞானத்தோடவே நிறைந்து வழிகின்றன. அதை பார்த்துவிட்டு சாலமனை மட்டும் அவள் புகழவில்லை, மாறாக அவரை வழிநின்று வழிநடத்துகிற யாவே இறைவனுடைய மேன்மையை அவள் புகழுகிறாள் என்பதாக இன்றைய வாசகம் சொல்லுகிறது. கடைசியாக அந்த சாலமனுக்கு தான் கொண்டு சென்ற அந்த பரிசை வழங்குகிறார். பரிசை பெற்றுக்கொள்கிற சாலமனுடைய வாழ்க்கையில் அதற்கு பிறகும் அதற்கு முன்பும் இது போன்ற வலிமை மிக மதிப்புள்ள பரிசை அவன் பெற்றதே இல்லை என்று இன்றைய வாசம் சொல்லுகிறது. ஏன் இந்த பரிசு அவனுக்கு என்று பார்க்கிற போது, ஆண்டவர் யாவே கொடுத்த ஞானத்தை தன்னுடைய வாழ்விலே செயலாற்றிய வல்லமைக்காக. இதே மாதிரி விவிலியத்தில் பல இடங்களில் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மத்தேயு நற்செய்தியை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பரிசு கொடுக்கிறார்கள். என்ன பரிசு அப்படின்னு பார்க்கிற போது, ஞானிகள் வருகிறார்கள். ஞானிகள் 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 11 நீங்கள் வாசிங்கன்னா, வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சாங்கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஆண்டவர் இயேசு எளிமையாக மாட்டு கொட்டாயில் பிறந்திருக்கிறார். மாட்டு தொழுவம், நம்ம கூட நம்ம வீட்டில் இருக்கிற மாட்டு தொழுவத்துக்கு போக கொஞ்சம் சங்கடப்படுவோம். ஆனால் ஞானிகள், அரசர்கள், இவர்கள் அனைத்தும் தெரிந்தவர்கள். ஒருவேளை அந்த சாலமோனை போல கடவுளால் வரம் பெற்றவர்களாக இருந்திருக்கலாம். சாலமோனும் சிறந்த ஞானத்தோடு செயல்பட்டவர் தான், அவரையும் ஞானி என்று அழைக்கலாம். அப்படிப்பட்ட அறிவு மிக்கவர்கள் அந்த சாதாரணமாக ஏழை குடிசை, அந்த மாட்டு தொழுவம், அங்கே பிறந்திருக்கிற குழந்தை பெரிய பணக்கார பெற்றோர்கள் அல்ல, அவர்கள் சாதாரண பெற்றோர்கள். ஆனால்
எப்படி அவர்கள் பெற்றோர்கள் என்றால், எப்படியாக சாலமோன் ஞானத்தோடு அறிவோடு வல்லமையோடு செயல்படுவதற்கு யாவே இறைவன் உடனிருந்தாரோ, அதுபோல இறைமகன் இயேசுவை இந்த உலகிற்கு கொணர்வதற்கு கருவிகளாக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட சூசையும் மரியாவும் அங்கிருந்தார்கள். செல்கிறார்கள். சென்றவுடனே சூசையை மரியாவையும் பார்க்கிறார்கள். நெடுஞ்சாங்கிடையாய் விழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது தொட்டு கும்பிடுறதில்ல, கையை வச்சு பவ் பண்ணுறதில்ல, வணக்கம் செலுத்துறதில்ல, மாறாக தண்டனிட்டு வணங்குகிறார்கள். நெடுஞ்சாங்கிடையாக எங்கே? மாட்டு தொழுவத்தில் சாணியும் மூத்தரமும் கவிச்சியும் வைக்கலும் தான் இருக்குது. அதில் விழுகிறாங்க. ஏனென்றால் அவர்களை விட ஞானமிக்கவர், அவர்களை விட உலகத்தை தெரிந்தவர், அவர்களுக்கெல்லாம் இந்த ஞானத்தையும் உலக அறிவையும் கொடுத்தவர் அங்கே இருக்கிறார் என்பதற்காக அப்படி அவர்கள் பரிசை கொடுத்து மனித வடிவிலை பிறந்திருக்கிற கடவுளை வணங்குகிறார்கள். அப்படியாகத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் சேபா நாட்டு அரசி இந்த பரிசை கொடுப்பது சாலமோன் என்ற மனிதனுக்கு அல்ல, மாறாக அவன் கொண்டிருக்கிற ஞானத்திற்காக, அவனோடு இருக்கிற மக்களுடைய நல்வாழ்வை கண்டுணர்ந்து, அவனோடு இருக்கிற மக்களுடைய வாழ்வியல் பண்பாட்டை கண்டுணர்ந்து, இவனை, இந்த அரசனை, இந்த மக்களை வழிநடத்துகிற கடவுளை போற்றி அந்த பரிசு கொடுக்கப்படுகிறது. அவன் பெற்றுக்கொள்கிறான். அவன் பெற்ற பரிசுகளிலே உயர்தரமான பரிசாக மாறுகிறது. இது ஏதோ பொருள் அல்ல, மாறாக கடவுளை, யாவே இறைவனை, ஆண்டவர் இயேசுவை கொண்டிருக்கிற மதிப்பீடு தான் என்று பார்க்கிறோம். அந்த மாதிரியான பரிசுகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்ற சிந்தனையை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு மட்டும் கற்பிப்பதல்ல, மாறாக தன்னை சுற்றியுள்ள மக்கள் அனைவருக்குமே கற்பிக்கிறார். இந்த நாளில் அருமையான ஒரு லெசன், நல்ல ஒரு பாடம். என்ன பாடம் அப்படின்னு பார்க்கிற போது, மனிதன் என்ன நினைக்கிறான், வெளியிலேருந்து வர்றது தான் என்ன பண்ணும், மனிதன் உள்ளே போய் தீட்டுப்படுத்துகிறது, நோய் உண்டாக்குறது. வெளியிலேருந்து வர்றது தான் மனிதனுடைய உள்ளத்தை தீய வாழ்வுக்கு இட்டு செல்கிறதெல்லாம் நின்று கொண்டு இருக்கிறான். நம்ம வீட்டில் கூட அப்படி தான் சொல்லுவோம். நம்ம பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிற போது, அந்த வீட்டு பயலோடு சேர்ந்த கொன்று விடுவேன், அவன் உன்னை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடுவான் அப்படின்னு கிராமப்புறங்களிலே சொல்வதை நாம் பார்க்குறோம். எங்கள் வீட்டிலையும் அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அல்ல, கடவுள் சொல்லுகிறார், வெளியிலிருந்து வருகிற அனைத்துமே நலமிக்கதாக இருக்கிறது. அந்த நலமிக்கதாக இருக்கிறத இன்னும் அதிக நலமிக்கதாக மாற்ற வேண்டும். ஆனால் உள்ளிருந்து வெளிப்படுபவை தான் தீயவையாக இருக்கிறது. ஏனென்றால் சிந்தனை சீர்கெட்ட வாழ்வுக்கு நம்மை இழுத்துச் செல்கிறது. மாறாக நம்முடைய சிந்தனை ஞானத்தோடு மிகுந்த சிந்தனையாக, அறிவாற்றலோடு மிகுந்த சிந்தனையாக, தெய்வ பயத்தோடு மிகுந்த சிந்தனையாக, பிறர் சிநேகத்தோடு நிறைந்த சிந்தனையாக, கடவுளின் அன்போடு நிறைந்த சிந்தனையாக இருக்க வேண்டும் என்ற படிப்பினையை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்களும் நானும் அவரை பின்பற்றுகிற போது மேன்மை மிக்க மனிதர்களாக, உயர்ந்த உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன், உன் அன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே.
மனம் தருவேன் காணிக்கை, என்னை முழுமையாகவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகியவருடைய கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலு குறைவற்ற எங்களுக்கு உதவியாக இப்பழி பொருட்களை படைத்திருக்கின்றேன். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நடை செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனம் கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், எங்கள் ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிற மது அன்பான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறை பெற செய்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அன்னை தெரசாள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் வெற்றி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுதரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கு பெற திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்கள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலக மீட்புக்கு நற்கடிகள் தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றும் மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவ நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பாவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கண்ணியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவ நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.